அமதிவனம் அக்கராயன் கிளிநொச்சி. அமலமரி தியாகிகளின் துறவற இல்லத்திலிருந்து அருட்தந்தையர்களால் நடாத்தப்படும் நற்கருணை ஆராதனை. அனைவரும் அவரவர் இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். சக்தியானவா ஜீவநாயகா இயேசுநாதா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அக்களிக்கவா அன்பில் அக்களிக்கவா. அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா. திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா எதிரொலிக்கவா உண்மை எதிரொலிக்கவா. யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா. பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா. சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. வறுமை போக்கியே வளமை மகிழ்வளிக்கவா மகிழ்வளிக்கவா வளமை மகிழ்வளிக்கவா. சமத்துவத்திலே மனித மாண்புயர்த்தவா மாண்புயர்த்தவா மனித மாண்புயர்த்தவா. ஆணவத்தையே வென்று பணிவையாக்கவா பணிவையாக்கவா வென்று பணிவையாக்கவா. தாட்சி கொண்டவர் உள்ளம் ஊக்கமூட்டவா ஊக்கமூட்டவா உள்ளம் ஊக்கமூட்டவா. நீதி நேர்மையில் எம்மை நாளும் ஆளவே அன்பாலே
ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா, சக்தியானவா, ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. நற்கருணை நாதா சரணம் சரணம், சொற்கரிய போதா சரணம் சரணம். அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, அற்புதங்கள் செய்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அமைதியாய் உன் அன்பில் அனுதினமும் வாழ வேண்டும், இன்பத்திலும் துன்பத்திலும் உம் துணையை தேட வேண்டும் ஆண்டவரே. பேசுகின்ற பேச்சுக்களில் உம் குரலை கேட்க வேண்டும், செய்கின்ற செயல்களில் உம் ஞானம் விளங்க வேண்டும் ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் நீயானாய், என் தொடக்கமும் முடியும் நீயாவாய், அன்னையும் பிதாவும் உறவானாய், என்னை ஆட்கொள்ளும் தெய்வமும் நீயானாய் ஆண்டவரே. கருவாகி உருவாகி குடல் தந்து குலமீந்து என்னை அழைத்த ஆண்டவரே, என் உடல் பொருள் ஆவி தந்தேன் உந்தனுக்கே, ஏற்றெடுவீர் அருள் தத்திடுவீர். ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சற்று உற்று பாருங்கள். இங்கே உங்களுக்கு தோன்றுவது என்ன? வல்லமையுள்ள கடவுளுடைய அன்பு பிரசன்னமாக இந்த நற்கருணையிலே பிரசன்னமாகி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு அன்பு செய்து வழி நடத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். இவரை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தோன்றுவது என்ன? இது மகிமையின் பிரசன்னம், மாண்பின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம், அன்பர் இயேசுவின் தரிசனம். நாங்கள் ஒவ்வொருவரும் திக்கற்றவர்களாக அலைந்த வேளைகளில் எல்லாம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் திசை காட்டி நின்ற பிரசன்னம், திரும்பி நாம் அழுத போதெல்லாம் தேற்றி நின்ற பிரசன்னம், கலங்கி நாம் தவித்த பொழுது கரம் கொடுத்த பிரசன்னம், கன்னித்தாயார் பெற்று தந்த குழந்தையின் பிரசன்னம் இதோ இந்த நற்கருணை வடிவிலே எங்களுக்கு முன்பாக இருக்கிறார். இவரை பார்க்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளம் பேசுவது என்ன? எங்களுடைய எண்ணத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள் என்ன? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடுவோமா? நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கின்ற பொழுது எத்தனை தடவை, எத்தனை வேளைகளிலே ஆண்டவர் எங்களோடு வாசம் செய்து வழி நடந்து வந்தார். எங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் தந்தார், எங்களை ஆசீர்வதித்தார், எங்களுக்கு உறவு தந்தார், எங்களுக்கு எல்லாமாக இருந்தார். இதோ இந்த வேளையிலே நாங்கள் தனித்திருக்க கூடாது என்பதற்காக, நாங்கள் நொந்து போக கூடாது என்பதற்காக, நாங்கள் நோயால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பிரசன்னம் தந்து எங்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிற வல்ல தேவனை பார்க்கிற பொழுது எங்களுடைய எண்ணம், எங்களுடைய மனங்கள் பேசுவது என்ன? அன்புமிக்க சகோதரங்களே, ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். அவருடைய நன்மை தனங்களை எல்லாம் எண்ணி மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பாமாலை தொடுத்து உதடுகளால் இந்த உன்னதரை பாடி புகழுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரங்கள், ஒருமித்த குரலாக இந்த வேளையில பின்வரும் பாடல் மூலமாக ஆண்டவரை ஸ்துதித்து புகழ்ந்து பாடுவோம்.
கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற நம் ஆண்டவர் இயேசுவை மீண்டும் மீண்டும் உற்று பாருங்கள். ஆண்டவருடைய அன்பு பிரசன்னத்திலே அமர்ந்திருந்து அவரை போற்றி புகழ்ந்து மகிழ்ச்சியோடு அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே ஆண்டவர் இயேசு எங்களை பார்த்து கேட்கிறார், எனக்கு உண்ண உணவு வேண்டாம், உடுக்க உடை வேண்டாம், முள்ளமில சரம் வேண்டாம், முத்துமணி சுடர் வேண்டாம், தங்க தேரம் வேண்டாம், தாலாட்டு பாவம் வேண்டாம், நீ எனக்கு வேண்டும். உன்னுடைய தூய்மையான உள்ளத்திலே நான் வந்து தங்க வேண்டும், எனக்கு இடம் தருவாயா என்று கேட்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு நானும் நீங்களும் என்ன சொல்ல போகிறோம்? அன்பிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய இதயத்திலே சுமப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோமா? இந்த வேளையிலே ஒரு கணம் என்னுடைய இதயம் துடிக்கிறது. எப்படி நான் ஆண்டவருக்கு பதில் சொல்வேன்? ஏனெனில் என்னுடைய இதயம் பாவத்தினாலே நிறைந்திருக்கிறதே. ஆண்டவரே, நான் மாசுபட்டவனாக இருக்கிறேனே, நான் அழுக்கால் நிறைந்தவனாக இருக்கிறேனே. இப்படிப்பட்ட மனநிலையோடு எப்படி ஆண்டவரே உம்மை சுமக்க முடியும் என்று என்னுடைய உள்ளம் பேசுகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவேன், ஆண்டவரே நீர்மேல் குமிழிகளை நிலையின எண்ணி எண்ணி ஏமாந்து போனேன். ஆண்டவரே, அழியும் பொருளே பரம்பொருளென எண்ணி எண்ணி எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஆண்டவரே, சுதந்திரத்தை நான் வாழ்கிறேன் என்று சுயநலமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகம்தான் எனக்கு வேண்டும் என்று உம்மை நான் வெறுத்து விட்டேன். ஆண்டவரே, அற்ப பசிக்கு ஆசை வைத்து வைத்து வேதனையும் களைப்பும் அடைந்து ஆண்டவரே கூறி குறுகி போய் உமக்கு முன்பாக உம்மையே நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு நான் வெட்கி தலை குனிந்து கொண்டிருக்கிறேன். அத்தனைக்கும் என்னுடைய பாவமே காரணமாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த பாவ நிலையில் இருந்து, இந்த பாவ வாழ்வில் இருந்து எத்தனையோ தடவை நான் வெளியே வர வேண்டும் என்று முயற்சித்தேன். ஆண்டவரே, ஆனால் மறுகணம் மீண்டும் விழுந்து விடுகிறேனே. ஆண்டவரே, ஒரு விசை எனக்கு மன்னிப்பு தருவீரா? ஒரு விசை உம்முடைய பரிசுத்தத்தினாலே என்னை ஆட்கொள்வீரா? ஆண்டவரே, ஒரு விசை என்னை உம்மோடு இணைத்துக் கொள்வீரா? ஆண்டவரே, இதோ நான் உமக்காக வாழ ஆசைப்படுகிறேன். உமக்கு நான் என்னையே தருகிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, என்னை கரம் பற்றும் நல்ல இயேசுவே என்று ஆண்டவர் இயேசுவை நோக்கி சொன்னவர்களாக எங்களுடைய பாவங்களை எல்லாம் மௌனமான முறையிலே அறிக்கையிட்டு இந்த பரிசுத்தமானவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். பின்வரும் பாடல் மூலமாக மனதுருகி மன்னிப்பு வேண்டி பாடுவோம். என் பாவம் நினைந்து புலம்பி நான் அழுகின்றேன். கண்ணீரால் நிரம்பி உன் பாதம் நனைக்கின்றேன். கூந்தலால் துடைக்கின்றேன். என் பாவம் நினைந்து புலம்பி நான்
யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 51 தொடக்கம் 58 முடிய. விண்ணகத்தில் இறந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னையும் போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோரு உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். அவருடைய திருக்குறளை உண்ணும் போதெல்லாம் நாம் திடமடைகிறோம். அவருடைய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் பாவங்களில் இருந்து கழுவப்படுகிறோம். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கள் நடுவிலே பிரசன்னமாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவோடு உறவாடிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில, அவருடைய வார்த்தைகளை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே, நற்கருணையிலே ஆண்டவர் ஆழ்தன்மையிலே பிரசன்னமாக இருக்கிறார். வல்லமையுள்ள பிரசன்னமாக இருக்கிறார். ஆறுதல் தருகிற பிரசன்னமாக இருக்கிறார். நிலையான பிரசன்னமாக இருக்கிறார். நிறைவான பிரசன்னமாக இருக்கிறார். அதனால் இப்பொழுது அகுஸ்தீனார் சொல்லுவார், சர்வ வல்லமையும் அளவில்லா ஞானம் நிறைந்த கடவுள் இந்த உலகத்தை மீட்பதற்கு, இந்த உலகத்தை ஆறுதல் படுத்துவதற்கு நற்கருணையை தவிர வேறு எந்த ஒரு மாற்றமும் கண்டுகொள்ளவில்லை. இந்த நற்கருணையிலே கடவுள் அன்பாகி, அன்பின் வடிவாகி இந்த உலகை அன்பு செய்து ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணையிலே ஆண்டவரை உற்று பார்க்கின்ற இந்த வேளையிலே எங்களுக்குள்ளே எழுகின்ற கேள்வி, இந்த நற்கருணை ஆண்டவர் யார்? ஆண்டவருடைய திருவுடல் திரு ரத்தத்திற்கு பெருவிழா கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆழமாக எங்களையே கேட்க வேண்டிய சிந்தனை, இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் யாராக இருக்கிறார்? விடுதலை பயணம் 37 வாக்கியம் 4-5 சொல்லுகிறது, இவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவுள்ள ஆண்டவர், சினம் கொள்ள தயங்குபவர், நம்ப தகுந்தவர், நீடிய பேரன்பு கொண்டவர், எல்லா விதமான குற்றங்களையும் கொடுமைகளையும் பாவங்களையும் மன்னிக்கின்ற ஆண்டவர் இந்த நற்கருணை ஆண்டவர். அன்பிக்க சகோதரங்களே, காலம் நிறைவுற்ற பொழுது பெத்லகேமிலே தன்னுடைய பிறப்பினால் தன்னை அடையாளப்படுத்தினார். கானாவூரிலே முதல் புதுமையினால் தன்னை அறிமுகப்படுத்தினார். கப்பர் நகுவிலே இறைவார்த்தை போதனையை பிரகடனப்படுத்தினார். எருசலேமிலே கல்வாரி பலியை நிறைவேற்றினார். எம்மாவுவிலே தன்னை விட்டுக் கொடுத்து உலகம் முழுவதும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணினார். அந்த ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர். அவரை உற்று நோக்குகிற பொழுது எங்களை மீட்க மண் வந்து மண்ணிலே தன்னுடைய அன்பை எங்களுக்கு தந்து, எங்களுக்கு வாழ்வு தந்து, எங்களோடு என்றும் பயணிக்கின்ற இயேசு ஆண்டவரே இந்த நற்கருணை ஆண்டவர். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, என்று இந்த நற்கருணை பிரசன்னத்திற்கு எதிராக பலர் பலவிதமாக பேசுகிறார்கள். வரலாற்றிலே நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உண்மையாக இருக்கிறாரா என்று கூட கேள்வி எழுப்பினார்கள். அந்த தருணத்தில்
அந்த தருணத்திலேதான் ஆண்டவர் உண்மையாகவே நற்கருணையில் இருக்கிறார் என்பதை உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புத புதுமை நிகழ்ந்தது. ஒரு கத்தோலிக்க குருவானவர் நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதா என்று தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஈனத்தை வளர்க்கத் தொடங்கினார். இதுக்குரிய உண்மையை அறிந்து கொள்வதற்காக அவர் ரோமாபுரியை நோக்கி பயணம் செய்கிறார். அவருக்குள்ளே எழுந்த கேள்வி, நான் வசீகர வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது இந்த சாதாரணமான அப்பம் ஆண்டவருடைய உடலாக மாறுமா என்பதுதான் அவருடைய நம்பிக்கை ஈனமாக இருந்தது. ஆகவே அவர் ரோமாபுரியை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில போல்சனா என்ற இடத்திலே புனித கிறிஸ்டியானாலை அடக்கம் செய்த ஒரு கல்லறை இருந்தது. பல மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். திருப்பலி நிறைவேற்றுவதற்கு ஒரு குருவானவர் அங்கே இருக்கவில்லை. இவர் குருவானவர் என்பதை அறிந்து கொண்ட மக்கள் இந்த இடத்திலே தங்களுக்கு ஒரு பலிப்பூசை ஒப்புக் கொடுக்கும்படி கேட்கிறார்கள். பலிப்பூசையிலே நம்பிக்கை இல்லாத இந்த குருவானவர் மக்களுடைய வேண்டுகோளுக்காக பலியை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறார். பலியின் வேளையிலே அவர் அப்பத்தட்டையும் ரச கிண்ணத்தையும் மேலே தூக்கி எழுப்புகின்ற பொழுது அந்த அப்பம் ஆண்டவருடைய தசையாக மாறியது. அங்கே அந்த இரசம் ஆண்டவருடைய ரத்தமாக மாறி பீட விரிப்புகளை நனைத்தது. எல்லோரும் கூடியிருந்தவர்கள் இதை கண்டார்கள். உண்மையாகவே நற்கருணையிலே ஆண்டவர் உடலோடும் ஆன்மாவோடும் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உலகம் கண்டு கொண்டது. அன்று முதல் ஆண்டவருடைய திருவுடலுக்கும் திருரத்தத்திற்கும் பெருவிழா கொண்டாட வேண்டும் என்று திருச்சபை பணித்தது. இதன் அடிப்படையிலே ஆண்டவருடைய திருரத்த பெருவிழா, திருவுடலுக்கும் திருரத்தத்திற்கும் உரிய பெருவிழா கொண்டாடப்பட்டதாக வரலாற்றிலே நாம் அறிகிறோம். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, இதை ஆழமாக நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது ஏன் ஆண்டவர் இந்த நற்கருணை வடிவிலே பிரசன்னமாக இருக்கிறார்? எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரிப்பதற்காக, எங்கள் ஒவ்வொருவரோடு தன்னுடைய உறவை தருவதற்காக ஆண்டவர் இந்த நற்கருணையிலே பிரசன்னமாக இருக்கிறார். இதை நாங்கள் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பிக்க சகோதர சகோதரிகளே, பொன்னுற பேழைக்குள்ளே ஒரு வெண்ணெய் அப்பம் தெரிகிறதா? இதுவா இந்த நற்கருணையின் சாயல்? இல்லை, இது உடைக்கப்பட்ட உடல், சிந்தப்பட்ட ரத்தம், அவமானமான நிலையிலே சிலுவையில் தொங்கிய பொழுது பரமன் அனுபவித்த துன்பங்களினுடைய மொத்த சாயல் இந்த நற்கருணையிலே இருக்கிறது. அந்த மொத்த சாயலும் எங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. ஏனெனில் ஆண்டவர் எங்களை துன்பங்களில் இருந்து மீட்டு, பாவங்களில் இருந்து மீட்டு புது வாழ்வை எங்களுக்கு தருவதற்கு காரணமாக இருந்த ஆண்டவர் இயேசுவின் முழுமை இந்த நற்கருணையிலே இருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அதை நாம் இன்றைய நாளிலே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவை இந்த நற்கருணை வடிவிலே நாம் உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் அவருடைய உறவும், அவருடைய தரிசனமும், அவருடைய அன்பும் நமக்கு கிடைக்கிறது. அதுவே எங்களுடைய விசுவாசம். அதையே திருச்சபையும் எங்களுக்கு கற்பிக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு நற்கருணையிலே உண்மையாகவே உடலோடும் ஆன்மாவோடும் பிரசன்னமாக இருந்து கொண்டு எங்களை அன்பு செய்கிறார் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நற்கருணையில் இருந்து வெளிவருகின்ற அன்பை 4 வழிகளிலே அனுபவிக்க முடியும். முதலாவது, ஆண்டவருடைய பேரன்பு மாறாதது. நாங்கள் மாறலாம், எங்களுடைய எண்ணங்கள் மாறலாம், எங்களுடைய சிந்தை மாறலாம், எங்களுடைய பேச்சு மாறலாம், எங்களுடைய வாழ்க்கை மாறலாம். ஆனால் ஆண்டவர் எங்கள் மீது கொண்டிருக்கிற அன்பும் அவருடைய பேரிரக்கமும் என்றுமே மாறாது. புலம்பல் புத்தகம் 3 வாக்கியங்கள் 22, 23 சொல்லுகிறது, ஆண்டவருடைய பேரன்பு தேர்ந்து போகவில்லை, அவருடைய இரக்கம் முடிவுறவில்லை, மாறாக காலை தோறும் புதுப்பிக்கப்பட
காணப்படுகிறது. மனிதர்களாகிய எங்களிடம் பாய்ந்தோடி வருவதற்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவருடைய உள்ளத்திலே அன்பு சுரக்கிறது. அந்த மாறாத அன்பை நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, ஆண்டவருடைய பேரன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற பேரன்பு. இதை நாம் ஆழமாக சிந்திக்கிற பொழுது விடுதலை பயணம் 3 வாக்கியங்கள் 7, 8 சொல்லுகிறது. எகிப்தில் என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன். அவர்களுடைய துயரங்களை எல்லாம் நான் அறிவேன். அவர்களுடைய கூக்குரலை என்னுடைய காதுகளால் கேட்கிறேன். விடுவிக்க இறங்கி வந்தேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய கடவுள். எங்களுடைய துன்பத்தின் பிடியில் இருந்து ஆண்டவர் நிச்சயமாக எங்களை விடுவிப்பார். அன்று எகிப்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ராயேல் மக்களே பாலைவனத்தின் ஊடாக மீட்டு வந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிலே குடியேற்றின கடவுள் எங்களையும் இந்த துன்பங்களின் பிடியில் இருந்து விடுவித்து வாழ்வின் பாதி எங்களுக்கு தருவார் என்பதே எங்களுடைய விசுவாசம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை கொள்ளுவோர் ஆண்டவரால் விடுவிக்கப்படுவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஆண்டவருடைய பேரன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கிற பேரன்பு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏசாயா புத்தகம் 54 வாக்கியம் 10 சொல்லுகிறது, மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் நான் உன்மீது கொண்டிருக்கிற பேரன்பு ஒருபோதும் நிலை சாயாது என்கிறார் ஆண்டவராகிய கடவுள். இதை நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இன்று எங்கேயும் எப்பொழுதும் அச்சம் மிகுந்த நிலையை காணப்படுகிறது. பயங்கரங்களும் தீமைகளும் நிறைந்திருக்கிறது. கொரோனா வியாதிகளுடைய தாக்கம் மனித உயிர்களை காவு கொள்ளுகின்றது. அச்சத்தினால் என்ன செய்வது என்று தெரியாமல் நாம் தவிக்கின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரிடம் ஓடி வருகிற பொழுது ஆண்டவருடைய பாதுகாக்கும் அன்பு எங்களை நிச்சயமாக இந்த தீமைகளில் இருந்தும் நோய்களில் இருந்தும் பாதுகாத்து வாழ்வை தரும் என்பதை விசுவசிக்கின்ற உள்ளங்கள் பாதுகாப்பு பெறும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான்காவது, ஆண்டவருடைய பேரன்பு எங்கள் ஒவ்வொருவரையும் மீட்கும். எரேமியா புத்தகம் 31 வாக்கியம் 20 சொல்லுகிறது, எபிராயிம், நீ என் அன்பு மகன் அல்லவா, நீ என் அன்பு குழந்தை அல்லவா, உனக்கு எதிராக நான் பலவாறு பேசினாலும் என்னுடைய உள்ளங்கைகளில் பொறிக்கப்பட்டவன் நீ அல்லவா, திண்ணமாக சொல்லுகிறேன், நான் உன்னை மீட்பேன் என்று சொன்னார். ஆண்டவரின் மாறாத விடுவிக்கும் பாதுகாக்கும் மீட்பின் அன்பிலே இணைந்து கொள்ள வேண்டுமா? எழுந்து வாருங்கள். ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலே சந்தியுங்கள், அவரோடு உறவாடுங்கள். பாருங்கள், தாங்காமல் நீங்கள் தவிக்கிற பொழுது பற்றிக்கொள்ளும் கரங்களும் ஊன்று நிற்கும் கால்களும் உங்களுக்கு வேண்டுமா? தாகங்கள் தணியாமல் நீங்கள் தவிக்கிற பொழுது கார் முகிலும் கருணை மழையும் உங்களுக்கு வேண்டுமா? பாவங்கள் பழுவாகி நீங்கள் தாழும் போது ஆண்டவருடைய பாசமாக வந்து உங்களை மன்னிக்க வேண்டுமா? வெறுப்புகள் கசப்புகள் தீயாக மாறி நீங்கள் வேகும் போது ஆண்டவர் உங்கள் வேதனையை தணிக்க வேண்டுமா? சோகங்கள் சோர்வுகள் சொல்லன்னா துயரங்கள் கடலாகி நீங்கள் மூழ்கும் போது ஆண்டவர் உங்களை ஓடமாக வந்து காக்க வேண்டுமா? எழுந்து வாருங்கள், நற்கருணை ஆண்டவரிடம் வாருங்கள். உங்களுடைய உள்ள குமுறல்களை அவருக்கு காண்பியுங்கள். அப்பொழுது அவர் வாழ்வு தருவார், ஆசீர்வாதம் தருவார். உங்களை தன்னுடைய கரத்திலே தாங்கிச் செல்லுவார், தன்னுடைய இதயத்துக்குள்ளே வைத்து காத்துக் கொள்ளுவார். நம்பிக்கை கொள்வோர் வாழ்வு பெறுவர். ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே.
கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மை பிரசன்னத்திலே இருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை அவருடைய வார்த்தைகள் மூலமாக தியானித்த நாங்கள் எங்களை முழுமையாக அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பும் வல்லமையும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பாக இருக்கிற நாங்கள் எங்களுடைய தாய் திருச்சபைக்காக உம்மிடம் வேண்டுகிறோம். திருச்சபையின் பணியாளர்களை ஆவியானவரால் நிரப்பிவிடும் ஆண்டவரே, காலத்தின் தேவை அறிந்து மக்களுக்கு நல் மேய்ப்பர்களாக அவர்கள் செயற்பட நீர்தாமே அவர்களை தட்டி கொடுத்து பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் வருகிறோம். குடும்பத்திலே நல் உறவு வளர வேண்டும். இன்னும் அதிகமாக குடும்பத்திலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள் மத்தியிலே அமைதியோடும் அன்போடும் அவர்கள் என்றும் வாழ நீர்தாமே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் ஆண்டவரே. உலகெங்கும் தடுமாறும் இந்த காலத்திலே கொரோனா நோயினாலே பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறோம். அதனாலே பசி பட்டினியோடு மடிகின்ற ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுகிறோம். எல்லோரையும் நீரே ஆசீர்வதித்து விடுதலை கொடுத்திரலாம். நோயின் பிடியில் இருந்து அவர்களை மீட்டிரலாம் ஆண்டவரே. அவர்களுடைய பசி பிணி நீங்க உம்முடைய இரக்க பெருக்கை அவர்கள் மேல் காண்பித்திரலாம். வல்லவரே, உம்மை நம்பி இருக்கிறோம். எங்களுடைய நாட்டிற்காக வேண்டுகிறோம். எங்களுடைய சிறுவர்களுடைய கல்விக்காக வேண்டுகிறோம். எங்கள் மத்தியிலே அமைதியும் ஆரோக்கியமும் நிலவ உம்முடைய ஆசீரை நிறைவாக பொழிந்துவிடும். எங்கள் ஆண்டவரே, உம்மையே நம்பி வேண்டுகிறோம் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். இயேசுவே, தாவீதின் குமாரனே, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே, நற்கருணை நாதரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். இயேசுவே, மரியாயின் மாய்ந்தாரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, மரியாயின் மைந்தரே, நாங்கள் உம்மை வணங்குகின்றோம். இயேசுவே, இரக்கத்தின் அரசரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, இரக்கத்தின் அரசரே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, திருச்சபையின் தலைவாரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே, திருச்சபையின் தலைவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். மாண்புயரு மருளனு
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு அளித்திடுவே. அதிலே சகல மதுரமும் இன்பமும் ஒன்றாயிருந்தது. சவிப்போமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடும் தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழிய மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா, தூய மூவொரு இறைவா, இறைவா வாழிய மூவொரு இறைவா, இணைந்த மூவொரு இறைவா, இறைவா வாழிய மூவொரு இறைவா, படைக்கும் மூவொரு இறைவா, இறைவா வாழிய மூவொரு இறைவா, மீட்கும் மூவொரு இறைவா, இறைவா வாழிய மூவொரு இறைவா, ஆட்சிக்கும் மூவொரு இறைவா, இறைவா வாழிய மூவொரு இறைவா, தந்தையே வாழிய வாழியவே, வாழிய மூவொரு இறைவா, மைந்தனே வாழிய வாழியவே, வாழிய மூவொரு இறைவா, ஆவியே வாழிய வாழியவே, வாழிய மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா, வாழிய மூவொரு இறைவா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீயம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீயம்மா. எந்த இடர்வரினும் அந்த தடை உடைத்து, எந்த இடர்வரினும் அந்த தடை உடைத்து, எந்தன் கரம் பிடித்தே என்னை வழி நடத்து, எந்தன் கரம் பிடித்தே என்னை வழி நடத்து. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீயம்மா. மரபுகள் உடைபட மகன் சுமந்தாய், அந்த இறை மகன் பிறந்திட இடர் கடந்தாய், அமுதுடன்
சுமந்தாய்